கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க கண் முன்னாடி ஒரு மாபெரும் வாய்ப்பு நிக்குது. ம் ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு. ஆமா, ஒரு மாநிலத்தோட துணை முதலமைச்சர் பதவி, உங்க கட்சிக்கு ஒரு 40-50 சட்டமன்ற தொகுதிகள். அமைச்சரவையில முக்கிய இடங்கள் வேற. கரெக்ட். இவ்வளோ பெரிய ஆஃபர் உங்களை தேடி வருது. ஆனா அது வேண்டான்னு உதிரி தள்ளிட்டு பல வருஷமா நீங்க இருக்கிற பழைய இடத்துக்கே போறீங்க. போய் ஒரு 8 இடங்களுக்காக கடுமையா போராடுறீங்க. எக்ஸாக்ட்லி. மேலோட்டமா பார்த்தா இது என்னங்க அரசியல் கணக்கு, இது சுத்தமா லாஜிக் இடிக்குதேன்னு தோணும் இல்லையா? நிச்சயமா தோணும். வெளியில இருந்து பாக்குற ஒரு சாதாரண பார்வையாளருக்கு இது ஒரு தவறான முடிவு மாதிரி தெரியலாம். கோட்டை விட்ட வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஆமா. ஆனா அரசியலுங்கிறது வெறும் எண்களை கூட்டி கழிக்கிற கணிதம் கிடையாது. அது பாத்தீங்கன்னா பல நூறு கண்ணுக்கு தெரியாத சரடுகளால பின்னப்பட்ட ஒரு சிக்கலான வலை. அந்த வலையோட பின்னணிய புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த முடிவோட உண்மையான ஆழம் நமக்கு தெரியும். உண்மைதான். அதனாலதான் இன்னைக்கு நாம இந்த ஆழ்ந்த அலசலுக்கு வந்திருக்கோம். தொடர்ந்து தமிழக அரசியலை கவனிச்சுட்டு வர்றவங்களுக்கு, அதாவது இது கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றேன், நாம யாரை பத்தி பேசுறோம்னு இந்நேரம் புரிஞ்சிருக்கோம். ஆமா. திருமாவளவன் தலைமையிலான விசிகே மற்றும் நடிகர் விஜயின் தவேக இடையில அமையாம போன அந்த வாட் இஃப் கூட்டணி பத்தி தான் பேச போறோம். கரெக்ட். அந்த மாபெரும் கற்பனை கூட்டணி, அப்புறம் திமுக கூட்டணியில விசிகா சந்திச்ச யதார்த்தமான சவால்கள், இது எல்லாத்தையும் நாம முழுமையா பகுப்பாய்வு செய்ய போறோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திடணும். ரைட்? அந்த நடுநிலை அறிக்கை. ஆமாங்க. இந்த விவாதத்துல நாம எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்ல தலைவருக்கும் ஆதரவாவோ எதிராவோ பேச போறதில்ல. கண்டிப்பா. களத்துல இருக்கிற அரசியல் விமர்சகர்களோட கணிப்புகள், செய்தி அறிக்கைகள் என்ன சொல்லிதுங்கிறத மட்டும் வச்சு ஒரு லாஜிக்கலான கண்ணோட்டத்துல இத பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க அந்த அரசியல் தந்திரங்களையும் உளவியலையும் புரிஞ்சுக்கிற ஒரு முயற்சி மட்டும்தான். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். வாங்க. முதலாவதா அந்த பிரம்மாண்டமான வாட் இஃப். விசிகாவும் தவிகாவும் இணைந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இது ஒரு பெரிய கேள்வி. ஆமா, தேர்தல் களத்திலிருந்து நம்ம கிடைச்ச தரவுகள் படி விஜய் தரப்பிலிருந்து திருமாவளவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அழைப்பு போயிருக்கு. அவங்க கூட்டணியில இணைஞ்சா விசிகாவுக்கு 40-50 தொகுதிகள் வரை கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு 40 இடங்களுக்கு மேல அவங்க ஈஸியா ஜெயிக்க முடியும்னு ஒரு கணக்கு. ஆமாங்க. அது மட்டும் இல்லாம திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி, வன்னியரசு மாதிரி மூத்த தலைவர்களுக்கு அமைச்சர் பதவி அப்படின்னு எல்லாம் செய்திகள் அடிபட்டுச்சு. ரைட். இந்த கூட்டணி மட்டும் அமைஞ்சிருந்தா ஒட்டுமொத்தமா அவங்க 150 தொகுதிகள் வரை வென்று ஒரு அசுர பலம் கொண்ட சக்தியா உருவெடுத்திருக்காங்கன்னு சில அரசியல் பார்வையாளர்கள் கணிச்சாங்க. ஆமா, பல பேர் அப்படி சொன்னாங்க. எனக்கு இங்கே ஒரு சந்தேகம். இந்த 150ங்கிற எண் எப்படி சாத்தியம்? இது வெறும் காகித கணக்கா? இத வெறும் காகித கணக்குன்னு சுருக்கிட முடியாது. அரசியல் களத்துல இத வோட் பேங்க் கன்சாலிடேஷன், அதாவது வாக்கு வங்கி ஒருங்கிணைப்புன்னு சொல்வாங்க. ஓ, அந்த டெமோகிராஃபிக் கணக்குன்னு சொல்றாங்களே அது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஏன் 150 தொகுதிகள்னு விமர்சகர்கள் கணிச்சாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வலுவான காரணம் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தவக அப்படிங்கிறது இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்களை ஈர்க்கிற ஒரு புதிய சக்தி. ஒரு மாற்று அரசியலை விரும்புற நடுத்தர வர்க்கம். கரெக்ட். அவங்களுக்கு ஜாதி மதங்களை கடந்த ஒரு கிராஸ்கட் வாக்கு வங்கி உருவாகிற வாய்ப்பு இருந்துச்சு. அதாவது பாரம்பரியமா எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாத அல்லது அதிருப்தியில இருக்கிற ஒரு நியூட்ரல் வாக்கு வங்கி, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளை ஈர்க்கிற ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி தவைக செயல்பட முடியும். ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய குறைபாடு இருக்கு. ஆமா, ரொம்ப வலுவான அடிமட்ட கட்டமைப்பு அவங்க கிட்ட இல்ல. அந்த கிராஸ் ரூட் ஸ்ட்ரக்சர். ரைட். மறுபுறம் விசிகாவை பாருங்க. பல தசாப்தங்களா போராடி ரொம்ப வலுவா கட்டமைக்கப்பட்ட ஒரு அடித்தட்டு வாக்கு வங்கி அவங்க கிட்ட இருக்கு. குறிப்பா வட தமிழகத்துல அவங்க ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. கரெக்ட். இப்ப இந்த 2 சக்திகளும் இணையறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தவேகவோட அந்த புதிய அலை, அதாவது வேவ், விசிகாவோட வலுவான கட்டமைப்பு. வாவ். 2 சேரும்போது? ஆமா, 2 சேரும்போது அது பாரம்பரியமான திராவிட கட்சிகளோட வாக்கு வங்கியில ஒரு மிகப்பெரிய பிளவா ஏற்படுத்தியிருக்கும். அதனாலதான் அது 1+1=2ங்கிற சாதாரண கணக்கா இல்லாம அதிகார மையத்தையே அசைக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இது ஒரு பிளாக்பஸ்டர் சினிமா கூட்டணி மாதிரி தெரியுது. எப்படி சொல்றீங்க? அதாவது 2 மாபெரும் சூப்பர் ஸ்டார்கள் இணைஞ்சு நடிக்கிற படம் மாதிரி. காகிதத்துல பார்த்தா பிரம்மாண்டமான வெற்றி ஃபார்முலா. ஒருத்தருக்கு வேவ் இருக்கு, கட்டமைப்பு இல்ல. இன்னொருத்தருக்கு கட்டமைப்பு இருக்கு, ஆனா அதிகார மையத்தை அடைய அந்த எக்ஸ்ட்ரா புஷ் வேணும். ரொம்ப சரியான ஒப்பீடு. இவ்ளோ பெரிய வாய்ப்பு, 50 சீட், துணை முதல்வர் பதவி, இதெல்லாம் கண்முன்னாடி வச்சுக்கிட்டு விசிகே ஏன் இதை வேண்டான்னு சொல்லணும்? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. ஆமா, ஏன் மீண்டும் பழைய இடத்திற்கே போய் திமுக கூட்டணியில தொடரணும்?
இத புரிஞ்சுக்க நாம திமுக கூட்டணியில நடந்த சீட் பேரம், அதாவது அந்த தொகுதி பங்கீட்டு சவால்களை பத்தி பேசியே ஆகணும். ஆமாங்க. அந்த யதார்த்தத்தின் களம் ரொம்ப கடினமானது. ஒரு பக்கம் 50 சீட்டுங்கிற கற்பனை வாய்ப்பு, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில அவங்க சந்திச்ச நிதர்சனம். தரவுகள் சொல்றத பார்த்தா விசிக ஆரம்பத்துல திமுக கிட்ட ஒரு 10 முதல் 12 தொகுதிகள் வரை கேட்டிருக்காங்க. ரைட். ஆனா திமுக தரப்புல என்ன சொன்னாங்க? வெறும் 5 இடங்களை மட்டுமே வழங்க முன் வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஷாக் கொடுத்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான். பல கட்ட பேச்சுவார்த்தைகள், கடுமையான அரசியல் அழுத்தங்கள், இதுக்கெல்லாம் பிறகுதான் ஒரு வழியா 8 இடங்கள் ஒதுக்கப்பட்டுச்சு. ஆமா. இந்த இடத்துல ஒரு சராசரி மனுஷன், அதாவது நம்ம லிஸ்னர் என்ன நினைப்பாங்கன்னா, என்னங்க இது ஒரு பெரிய கட்சி இவ்ளோ வருஷமா விசுவாசமா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுக்கறதுல திமுகவுக்கு என்ன வந்துற போகுது அப்படின்னு தான் தோணும். இதுதான் அந்த நீண்ட கால கூட்டணிகள்ல இருக்கிற பவர் டைனமிக்ஸ் அல்லது அதிகார ஏற்றத்தாழ்வு. அத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது டிஎம்கே மாதிரி ஒரு பெரிய கட்சி எப்பவுமே தங்களுக்கான தனிப்பெரும்பான்மையை உறுதி செய்யறதுல தான் குறியா இருப்பாங்க. அவங்க தான் பிக் பிரதர். கரெக்ட். கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்களை கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க ஆதரவில்லாம ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு கிங் மேக்கர் நிலைய எந்த பெரிய கட்சியும் விரும்ப மாட்டாங்க. ஓ, அப்போ தங்களோட கட்டுப்பாட்டிலே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம டிஎம்கேவுக்கு விசியுவோட தற்போதைய அரசியல் நிலைமை நல்லாவே தெரியும். விசியுவுக்கு மாற்று வழிகள் இருந்தாலும் அவங்க அந்த ரிஸ்கை எடுக்க தயங்குவாங்கன்னு திமுக கணக்கு போட்டிருக்கலாம். அதனாலதான் ஆரம்பத்துல வெறும் 5 இடங்கள்னு சொல்லி பேரம் பேசும் சக்தியை தங்கள் பக்கம் இழுத்தாங்க. எக்ஸாக்ட்லி. இத நான் இப்படி பார்க்கறேன். இது எப்படி இருக்குன்னா, பல வருஷமா ஒரு பெரிய நிறுவனத்துல நாம உயிரை கொடுத்து வேலை செய்றோம். ஒரு கட்டத்துல நம்ம திறமைக்கும் அனுபவத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு நியாயமான பதவி உயர்வு கேட்கறோம். ஆனா அந்த நிறுவனத்தோட நிர்வாகம் உனக்கு ப்ரமோஷனும் கிடையாது, உன் சம்பளத்துல பாதிய வெட்ட போறோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கடுமையான வலி இருக்கும். அந்த வலியும் கோபமும் வார்த்தைகளே இல்லாத ஒரு மன உளைச்சலை தரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் திருமாவளவன் அந்த உணர்ச்சிவசப்பட்ட வீடியோவை வெளியிட்டாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய பேசுபொருளா மாறுச்சு. ஆமா, நீங்க சொன்ன அந்த நிறுவன உதாரணம் ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு நல்ல ஒப்பீடு. ஆனா அரசியல்ல இது வெறும் சம்பள பிரச்சனையோ இல்ல சீட் எண்ணிக்கையோ மட்டும் கிடையாது. வேற என்னவா இருக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்படுற தொகுதிகளோட எண்ணிக்கைங்கிறது அந்த கட்சியோட சுயமரியாதை மற்றும் அரசியல் அடையாளத்தோட குறியீடு. ரைட். விசிகே வெறும் ஒரு தேர்தல் கட்சி கிடையாது. ஆமா, அது ஒரு மாபெரும் சமூக நீதிக்கான கருத்தியல் இயக்கம். நாங்க இவ்ளோ வருஷம் களத்துல உழைச்சிருக்கோம், எங்க வாக்கு வங்கி பலமா இருக்கு, அப்படி இருக்கும்போது எங்களை வெறும் 5 சீட்டுக்குள்ள சுருக்குறது அவங்களோட ஒட்டுமொத்த அரசியல் அடையாளத்தையே சிறுமைப்படுத்துறதுக்கு சமம். கரெக்ட். அந்த ஆதங்கம் தான் அந்த வீடியோல வெளிப்பட்டுச்சு. அது சீட்டுகளுக்கான கண்ணீர் இல்ல, தங்கள ஒரு சமமான பங்காளியா நடத்தலையேங்கிற வலியோட வெளிப்பாடு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாங்க சமமான பங்காளிகள் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு உடையும் போது வலி அதிகமா தான் இருக்கும். நிச்சயமா. இப்போ எனக்கு ஒரு லாஜிக்கலான கேள்வி வருது. சொல்லுங்க. இவ்ளோ மன உளைச்சல், வெறும் 8 தொகுதிகள், சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவால், இவ்ளோ நடந்த பிறகும் விசிகே ஏன் தவகையோட அழைப்பு ஏத்துக்கல? அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. ஆமா, ஒருத்தர் நம்மள மதிக்கலன்னா நம்மள முழுசா ஏத்துக்கிற துணை முதல்வர் பதவியெல்லாம் தர்ற இன்னொரு இடத்துக்கு போறது தானே இயல்பு. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆமா, விசிக்கு அந்த ஆஃபரை ஏத்துக்காததுக்கு காரணம் திருமாவளவன் மட்டும் இல்லையா, கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்களும் நிர்வாகிகளும் கொடுத்த கடுமையான நெருக்கடி தான் காரணம்னு செய்திகள் வந்துச்சு. அது 100க்கு 100 உண்மைங்க. நாம பொதுவா அரசியல் கட்சிகளை ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி தான் பார்ப்போம். தலைவர் ஒரு முடிவு எடுத்துட்டா தொண்டர்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைப்போம். ஆனா கள யதார்த்தம் வேற. ஒரு முதிர்ச்சியடைந்த அரசியல் கட்சிக்குள்ள பல அதிகார மையங்கள் இருக்கும். அங்க ஜனநாயக ரீதியான விவாதங்களும் அழுத்தங்களும் கண்டிப்பா இருக்கும். அப்போ தவைக கூட கூட்டணி வைத்தா என்னாகும்னு விசிகாவோட அடிமட்ட நிர்வாகிகள் வேறொரு கணக்கு போட்டிருக்காங்க. ஆமா. அது என்ன கணக்கு? 50 சீட்டு கிடைக்கும், நம்ம ஆட்கள் நிறைய பேர் எம்எல்ஏ ஆகலான்னு சந்தோஷப்பட வேண்டிய நிர்வாகிகள் ஏன் இதை எதிர்த்தாங்க? இதுல ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. புதிய கூட்டணியின் மேல இருந்த பயம் 50 சீட் ஆசையை விட பெருசா இருந்ததா? இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இத புரிஞ்சுக்க நாம பூத் மேனேஜ்மெண்ட், அதாவது தேர்தல் கட்டமைப்பு பத்தி பேசணும். ஓகே. டிஎம்கே கூட்டணி அப்படிங்கிறது ஒரு ஆழமா வேரூன்றிய மரம் மாதிரி. அவங்க கூட்டணியில இருக்கும்போது ஒரு விசிகே வேட்பாளருக்கு டிஎம்கேவோட அபாரமான தேர்தல் கட்டமைப்பு கிடைக்கும். ஆமா, பணபலம்,
பூத் ஏஜென்ட்டுகள், தேர்தல் வியூகங்கள்னு எல்லாமே சப்போர்ட்டா இருக்கும். கரெக்ட். வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். ஆனா தவைக அப்படிங்கிறது ஒரு புதிய பரிசோதனை. அவங்களுக்கு மக்கள் மத்தியில அலை இருக்கலாம். ஆனா அந்த அலைய ஓட்டா மாத்தி வாக்குப்பெட்டியில விழ வைக்கிற அந்த பூத் கமிட்டி எந்திரம் அவங்க கிட்ட இப்பதான் உருவாகிட்டு இருக்கு. சொல்றேன். சொல்லுங்க. திமுக கூட்டணியில இருக்கிறது ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட்ல வாடகைக்கு குடியிருக்கிற மாதிரி. அங்க தண்ணி வரும், கரண்ட் இருக்கும், செக்யூரிட்டி இருப்பாங்க. நீங்க பெட்டியை தூக்கிட்டு போய் வசதியா வாழலாம். அருமையான உதாரணம். ஆனா தவேக கூட்டணிங்கிறது ஒரு பெரிய காலி மன மாதிரி. அங்க நீங்க தான் பள்ளம் தோண்டி அஸ்திவாரம் போடணும், செங்கல் அடுக்கணும், பைப்லைன் போடணும். அது உங்க சொந்த வீடா மாறலாம். ஆனா மழை பெஞ்சா நனையணும், ரிஸ்க் ரொம்ப அதிகம். அப்படித்தானே? ஸ்பாட் ஆன். அதத்தான் நிர்வாகிகளும் சிந்திச்சாங்க. பல தசாப்தங்களா வீதியில இறங்கி போராடி பல அவமானங்களை சந்திச்சு இன்னைக்கு தான் அவங்க மைய நீரோட்ட அரசியல்ல ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க. ஆமா, சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் அவங்களுக்கு என்று ஒரு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புதிய காலி மனையில வீடு கட்டத் தொடங்கி ஒருவேளை அந்த தேர்தல் பரிசோதனை தோல்வி அடைஞ்சா என்ன ஆகுது? அது ரொம்ப பெரிய அடி இல்லையா? ஆமா, ஒட்டு மொத்தமா அரசியல் வரைபடத்திலிருந்தே காணாம போயிடுவோமோங்கிற ஒரு அடையாள அழிவு குறித்த அச்சம் அவங்க கிட்ட இருந்துச்சு. தலைவர்கள் சில நேரங்கள்ல மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பாங்க. ஆனா அந்த தொகுதியையே நம்பி இருக்கிற அடிமட்ட நிர்வாகிகளும் தேர்தல் வெற்றியையே தங்கள் பாதுகாப்பிற்கான அரணா நினைக்கிறவங்களும் எப்பவுமே ஒரு பாதுகாப்பான வலையத்தான் தேர்ந்தெடுப்பாங்க. வாவ், இது ரொம்ப ஆழமான பார்வை. நமக்கு 50 சீட்டு கிடைச்சு அதுல 5 சீட்ல மட்டும் ஜெயிக்கிறத விட 8 சீட்டு கேட்டாலும் 8லயும் ஜெயிக்கிற கேரண்டி உள்ள இடத்துலயே இருப்போம். இதுதான் உங்க மனநிலையா இருந்திருக்கு. கரெக்ட். இது பிராக்டிக்கலா பார்க்கும்போது சரியான முடிவா தோணினாலும் நீண்ட கால அடிப்படையில கட்சியோட எதிர்காலத்தின் மேல இது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை எழுப்பியிருக்கு. நிச்சயமா அந்த விமர்சனம் ரொம்ப வலுவானது. ஆமா, அது என்ன விமர்சனம்னா, விசிகா தொடர்ந்து இப்படியே பாதுகாப்பான அரசியலை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தா அவங்களோட தனித்துவம் என்ன ஆகுது? இதுதான் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிற மிக முக்கியமான கேள்வி. இது விசிகாவுக்கு மட்டும் இல்ல, கூட்டணி அரசியலை மட்டுமே நம்பியிருக்கிற எந்த ஒரு சிறிய அல்லது நடுத்தர கட்சிக்கும் பொருந்தும். சமூக வலைதளங்கள்லயும் கட்டுரைகள்லயும் நாம பார்க்கறது இதத்தான். திமுக கூட்டணிக்குள்ளேயே தொடர்ந்து இருக்கிறதுனால விசிகாவோட சுயாதீனமான அரசியல் பாதை கொஞ்சம் கொஞ்சமா சிதைஞ்சிடுமான ஒரு பயம் இருக்கு. ஆமா, அது ஒரு நிரந்தர கூட்டணி சார்பு கட்சியா மாறிடுமோங்கிற கேள்வி. அதாவது தங்களோட சொந்த பலத்தை என்றைக்குமே தேர்தல் களத்துல தனித்து நின்னு நிரூபிக்காம பெரிய கட்சியோட சின்னத்திலையும் பலத்திலையும் தொங்கிட்டு இருந்தா நாளடைவில் அந்த பெரிய கட்சி சொல்றதுதான் சட்டம்னு ஆகிடுமே. இதை விமர்சகர்கள் ரொம்ப கடுமையா சாடுறாங்க. இந்த தேர்தலை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு விசிகே தங்களை ஒரு தனிப்பட்ட அரசியல் சக்தியா வளர்த்தெடுக்க ஒரு மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்திருக்கணும்னு பல குரல்கள் ஒலிக்குது. மீண்டும் சொல்றேன், இது விமர்சகர்களோட கருத்து, நம்முடையதல்ல. ஆனா இதுல ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. தமிழக அரசியல் பின்னணியில கூட்டணி அரசியல் அப்படிங்கிறது ஒரு இரட்டை முனை கத்தி மாதிரி. டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். ஆமா, அது ஒரு பக்கம் கட்சியோட வளர்ச்சிய பாதுகாக்குது, சட்டமன்றத்திலயோ நாடாளுமன்றத்திலயோ அவங்களுக்கான இடங்களை உறுதி செஞ்சு சமூக பாதுகாப்பை தருது. ஆனா மறுபக்கம் அது அந்த கட்சியோட தத்துவவார்த்த சுதந்திரத்தை முடக்கிடுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருந்துகிட்டு ஆளுங்கட்சியோட சில திட்டங்களுக்கு எதிரா மிக கடுமையா போராட முடியுமா? நிச்சயமா கஷ்டம்தான். உங்களோட புரட்சிகரமான குரல் ஒரு கட்டத்துல சமரசம் செய்யப்படுதாங்கிற கேள்வி எழும். பாதுகாப்பு மட்டுமே தேடுனா புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியாது. இதுதான் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுற ஆகப்பெரிய ஆபாயம். ஓ, இது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தோட நிழல்லையே பாதுகாப்பா வாழ்றதா இல்ல ரிஸ்க் எடுத்து தனியா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதாங்கிற குழப்பம் மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான உதாரணம். அப்படி என்றால் இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த முழு விஷயத்தையும் எப்படி பார்க்கறது? ஒரு பக்கம் 150 இடங்கள் அப்படிங்கிற பிரம்மாண்டமான தவகை விசி கூட்டணியோட வாட் இஃப் கணிப்புகளை பார்த்தோம். அந்த வாக்கு வங்கி ஒருங்கிணைப்போட பலத்தை அலசனம். அப்புறம் 5 சீட்டுகள்ல தொடங்கி 8 சீட்டுகள்ல முடிஞ்ச அந்த வலிமிகுந்த சுயமரியாதையை உலுக்கிய திமுகவுடனான தொகுதி பங்கீட்டு யதார்த்தத்தை பேசணும். ஆமா, ஏன் திருமாவளவன் நினைச்சாலும் கூட்டணியை விட்டு வெளியேற முடியலங்கிறதையும் பார்த்தோம். அந்த பூத் கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு தேடுற அடிமட்ட நிர்வாகிகளோட உளவியல் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இறுதியா இந்த நிரந்தர சார்பு நிலைக்கும் தனித்துவமான வளர்ச்சிக்கும் இடையிலான தத்துவார்த்த போராட்டத்தையும் விரிவா பார்த்தோம். இந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு உணர்த்துறது ஒரு பெரிய பாடத்தை தான். அது என்ன பாடம்?
அரசியல் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சரி அல்லது தவறுங்கிற 2 கட்டங்களுக்குள்ள அடைபடுற விஷயம் கிடையாது. அது சர்வைவல்னு சொல்லப்படுற தற்காப்புக்கும் எக்ஸ்பான்ஷன்னு சொல்லப்படுற பெருக்கத்திற்கும் இடையிலான ஒரு தொடர் போராட்டம். இதை விட சுருக்கமா சொல்ல முடியாது. சரி, இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி. பல நேரங்கள்ல நாமும் நம்ம சொந்த வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருப்போம் இல்லையா? நிச்சயமா. ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு புதிய தொழிலை தொடங்கி அதுல ஜெயிச்சு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதா, அல்லது மாதா மாதம் கேரண்டியா சம்பளம் வர்ற தெரிஞ்ச பாதுகாப்பான வேலையிலே தொடர்ந்து பயணிக்கலாமாங்கிற குழப்பம் வரும். ஆமா, ஒரு தனி மனிதனுக்கே இவ்ளோ குழப்பம் இருக்கும்போது லட்சக்கணக்கான தொண்டர்களோட எதிர்காலத்தை சுமக்கிற ஒரு கட்சி தலைவருக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மனப்போராட்டம் இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. மிக சரியான பார்வை. அரசியல் முடிவுகள் எல்லாமே இந்த மானுட உளவியலோட நீட்சிதான். இந்த ஆழ்ந்த அலசலை நாம முடிப்பதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வியை விட்டு செல்றேன். இந்த மூல தகவல்களையும் விமர்சனங்களையும் தாண்டி நீங்களே சொந்தமா சிந்திச்சு பாருங்க. விசிகா தொடர்ந்து இதே பாதுகாப்பான கூட்டணி பாதையிலேயே பயணிச்சா அடுத்து வரப்போற புதிய தலைமுறை வாக்காளர்கள் அவங்கள ஒரு தனித்துவமான மாற்று அரசியலை முன்னெடுக்கும் புரட்சிகர குரலா பாப்பாங்களா? அதிகாரத்துல இருக்கிற பெரிய கட்சிகளோட நிழல்ல வெறும் எதிரொலியா ஒரு எக்கோவா மட்டுமே பாப்பாங்களா? அடுத்த முறை ஒரு அரசியல் கூட்டணி உறுதி செய்யப்படுறத பார்க்கும்போது திரைக்கு பின்னாடி இருக்கிற இந்த சமரசங்களையும் தழும்புகளையும் பூத் ஏஜென்ட்டுகளோட கணக்குகளையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. இன்னைக்கு நம்முடன் இந்த ஆழ்ந்த அலசல்ல இணைந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட அடுத்த டீப் டைவ்ல சந்திப்போம்.